வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வகுபடும் எண்ணின் வகுத்தியானது ஈவை போன்று 12 மடங்கு மீதியை போல் 5 மடங்கு உள்ளது. மேலும் மீதியானது 24 எனில் வகுபடும் எண் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டிவிஷன் சம், வேறு ஒன்றும் இல்லை. அதில் வகுபடும் எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு வகுபடும் எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் என்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வகுபடும் எண்ணின் வகுத்தியானது. இப்போ இந்த எக்ஸ்ன்னு ஒரு எண் இருக்குன்னா அதை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுவாங்கல்ல, டிவைசர், அதுதான் வகுத்தி. அதை நான் என்ன பண்ண போகிறேன், டிவைசரை அதாவது வகுத்தியை ஒய்ன்னு வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த ரெண்டுது ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வகுத்தி, இந்த டிவைசரானது ஈவை போன்று 12 மடங்கு. ஈவுனா என்னது, கோஷியண்ட். அதாவது இந்த வகுத்தியானது ஈவை போன்று 12 மடங்கு. அப்போனா என்ன அர்த்தம், 12 இன்ட்டு ஈவு தான் அந்த டிவைசர். அதாவது இந்த ஈவை நம்ம 12 இன்ட்டு கோஷியண்ட் கியூன்னு கூட வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் மீதியை போல் 5 மடங்கு இந்த வகுத்தியானது. அப்போனா என்ன அர்த்தம், 5 இன்ட்டு மீதி, அல்லது எப்படி வச்சுக்கலாம், 5 இன்ட்டு ரிமைண்டர் அப்படின்னு கூட வச்சுக்கிடலாம். இந்த 4 தான் கொடுத்துருக்காங்க. வகுபடும் எண்ணுனா நம்ம அந்த இது உள்ளே போடக்கூடிய எண், வகுத்தினா டிவைசர் ஒய், ஈவுனா மேலே இருக்கக்கூடியது, மீதினா இதால் இதை டிவைட் பண்ணிவிட்டு கீழே கிடைக்கக்கூடிய மீதி, ரிமைண்டர். அவ்வளோதான். இது ஒரு டிவிஷன் சம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, வகுபடும் எண் என்ன, இந்த உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு மீதி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 24ன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ நமக்கு ஒய் என்னென்னு தெரியும், மீதியை போல் 5 மடங்கு. அப்போ டைரெக்டாக ஒய் கிடச்சிருமா, 5 இன்ட்டு 24. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 120. ஸோ அப்போ நமக்கு அந்த வகுத்தி டிவைசர் கிடச்சிருச்சு 120. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஈவை போல், அந்த கோஷியண்ட்டை போல் 12 மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு கோஷியண்ட் ஈவு. அப்போ இதிலிருந்து நம்ம ஈவை கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும். ஸோ 12 இன்ட்டு ஈவு, அதாவது கோஷியண்ட். இப்போ இதை அடிக்கலாமா, அப்போ 10ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு கோஷியண்ட் எப்படி கிடச்சிருக்கு, 10ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு, அந்த வகுத்தி ஒய் 120ன்னு கிடச்சிருக்கு. அப்புறம் ஈவு எவ்வளோ கிடச்சிருக்கு, 10. மீதி அவங்களே கொடுத்துட்டாங்க, எவ்வளவு, 24. இப்போ இந்த 3 வச்சு தான் நம்ம இந்த வகுபடும் எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். வகுபடும் எண் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தானே வச்சுருக்கோம். எப்படி எழுதலாம், இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மீதியால் ஆட் பண்ணால் அந்த வகுபடும் எண் கிடச்சிருமா. அதாவது ஒய் இன்ட்டு ஈவு ப்ளஸ் மீதி, வகுபடும் எண் கிடச்சிரும். ஒய் எவ்வளவு, 120, ஈவு எவ்வளவு, 10, ப்ளஸ் மீதி 24. நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணணும், 1200ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 24. ஸோ அப்போ அந்த வகுபடும் எண் எவ்வளவு, 1224. இந்த 1224 தான் 120ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 10 கோஷியண்ட் கிடைக்கி, 24 ரிமைண்டர் கிடைக்கி. ஸோ இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.